இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க சம்பாதிச்சிட்டாங்க. அவங்க பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக சம்பாதிச்சிட்டாங்க. இவர் பாரு எவ்வளோ சீக்கிரம் பெரிய ஆகிட்டார். யார் சொன்னா? நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னால் நிம்மதியாக இருக்கவே முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சு இறங்க முடியும்னா இறங்கு. அதுதான் பாதி பேர் பிஸ்னஸில் தோத்தது போனதுக்கு காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு நிறைய எம்பையர் தோத்ததுக்கான காரணமே பக்குவம் இல்லாத ஒரு பையனுக்கு காலேஜ் முடிஞ்சிருது. காலேஜ் முடிஞ்சோன்னே என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு மட்டும் அவருக்கு பாக்கெட் மணி சப்போர்ட் பண்ணுறாரு. மாதம் 1 போகுது, 2 போகுது, 3 போகுது, 4 போகுது, 5 போகுது, 6 மாதம் கொடுத்துட்டு 7வது மாதம் சொல்கிறார், தம்பி இந்த மாதிரி 6 மாதம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன், இனிமேட்டு ஒரு பைசா கூட நான் தரமாட்டேன், நீயே போய் வாழ்க்கையில் சம்பாரித்து முன்னேறிக்குன்னு சொல்லிடுறாரு. பயங்கர சோம்பேறி, பயங்கர லேசி. இந்த பையன் காலைல எழுந்துக்கிறது லேட்டு, அவன் வாழ்க்கை, அவன் ஃபோனு, அவன் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறது, எப்போவுமே லைஃப்பில் எல்லாமே ஈஸியாக கிடச்சிட்டு இருக்கணும். பையன் வெளியே வந்தோடனே பார்க்குறான், ஒரு போர்டு போட்டிருக்கு, ஒரு கடை போர்டு. போர்டில் என்ன எழுதிருக்குன்னா, இங்கே வாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடியல, உங்களுக்கு உடம்பு சரியாகலை அப்படின்னா நாங்கள் 1000 ரூபா தரோம், சரியாயிடுச்சுன்னா நீங்கள் 100 ரூபா மட்டும் கொடுத்தா போதும்னு போட்டிருக்கு. இவன் யோசிக்கிறான் உடனே, சரி எப்படியாவது உள்ளே போய் குறுக்கு வழியில் 1000 ரூபா சம்பாரிச்சிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப டெக்னிக்காக உள்ளே போய் உட்காந்து சொல்கிறேன். எனக்கு டாக்டர்கிட்ட, டாக்டர் எனக்கு இந்த நாக்கில் சுவைன்னு தெரில, டேஸ்ட்டே தெரில, இந்த டேஸ்ட் பட்ஸு ஒர்க் ஆகுதா இல்லைன்னு தெரில, எனக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா உடனே அவர் சொல்கிறார், நர்ஸ் அந்த டப்பா எடுத்துகிட்டு வாங்கம்மான்றாரு. அந்த டப்பா என்னன்னு கேட்டால் அது கெரசின். அந்த டப்பா எடுத்துகிட்டு வாயில் ஊற்ற சொல்கிறாங்க. இவர் என்னது இது கெரசின் என் வாயில் ஊற்றுறீங்கன்னு சொன்னோன்னே அவர் சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்லிட்டது பாரு உங்களுக்கு டேஸ்ட் நல்லா தெரியுது, இது கெரசின் தான், 100 ரூபா கொடுன்னு சொல்லி அவனை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஐயோ 100 ரூபா போச்சுன்னு சொல்லி சரி 2 வாரம் கழிச்சு இன்னும் அந்த 1000 ரூபா எப்படி சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சு குறுக்கு வழியில் இன்னொரு டெக்னிக் கூட உள்ள என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டாக்டர் எனக்கு ஞாபக மறதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி உட்கார்றாரு. டாக்டர் ஏதோ பார்க்குறேன்னு சொல்லி, நர்ஸ்மா அந்த டப்பா எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னா அந்த டப்பா எடுத்துகிட்டு பார்த்தா அதே கெரசின் ஊற்ற வராங்க. அவர் போன வாரம் தான் எனக்கு இந்த டப்பா கொடுத்தீங்க, திருப்பியும் அதே எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னது பாருங்க, உங்களுக்கு ஞாபக சக்தி வந்துருச்சு, 100 ரூபா கொடுங்கன்னு சொல்லி திருப்பி அமைச்சிடுறாங்க. முதல்ல டேஸ்ட் பட்டுக்கு கெரசின், செகண்டுக்கும் என்ன சொல்கிறாரு, அதே கெரசின் வச்சு உனக்கு பழச மறக்கலன்னு சொல்லிட்டு இவர் என்ன எண்ணத்தில் வந்தாலும் அந்த எண்ணத்தை ஆஃப் பண்ணிட்டு டாக்டர் என்ன பண்ணுறாரு, 100 ரூபா கொடுத்துட்டு வெளியே அமைச்சிடுறாரு. என்னடா இது நம்ம சம்பாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுறாரு, ஒரு 3 வாரம் கழிச்சு வர்றாரு. என்ன சொல்கிறாரு டாக்டர்கிட்ட, டாக்டர் எனக்கு கண் ஒரு மாதிரி மங்கலாக இருக்குது, சுத்தமாக தெரில கண் அப்படின்றாரு. சுத்தமாக தெரிலையா அப்படின்னு சொன்னோன்னா டாக்டர் என்ன பண்ணுறாரு, எனக்கு சாரிப்பா இதுக்கு எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் இல்லை, நீங்கள் தான் உங்களுக்கு நாங்கள் 1000 ரூபா தரோன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, பாக்கெட்லேருந்து அப்படி எடுத்து ஒரு 100 ரூபா நோட்டை வைக்கிறார். உடனே பார்த்தீங்கன்னா 1000 ரூபான்னு சொல்லிட்டு 100 ரூபா நோட்டு வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லிட்டார். அப்போ உங்களுக்கு கண்ணும் தெரிஞ்சிருச்சு, நீங்கள் எங்களுக்கு 100 ரூபா கொடுங்கன்னு சொல்லி அவர் ஆஃப் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இந்த 3 செக்மெண்ட்டை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்காக ஒரு குறுக்க வழியை தான் இந்த வாலிபர் தேர்ந்தெடுக்கிறாரு. நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், யாரோ உழைச்சி வச்சதை திருடின்னு போயிடலாம்னு நினைக்கிறோம். எப்படி ஒரு டாக்டரு ஒரு ரெப்யூட்டேஷனோட நடத்திட்டு இருக்காரு, அவர் எவ்வளோ கான்ஃபிடண்டாக தான் நான் சரி பண்ணிடுறேன் 100 ரூபா தரேன்னு சொல்கிறாரு. அங்கே போயிட்டு நீ சரியான டாக்டர் இல்லை, நான் உன்ட்டு 1000 ரூபா வாங்கிட்டு வரேன்னு சொல்லி ஒரு சூழ்ச்சி பண்ணி உள்ளே போயிட்டு கடைசியில் அந்த பையன் ஏமாந்துடுறான். நிறைய பேர் லைஃப்பில் இதான் பண்ணுறீங்க, குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறீங்க ஜெயிக்கிறதுக்கு குறுக்கு வழியே இல்லை. இப்போது செடியை எடுத்துப்போமே, ஒரு சாதாரணமாக ஒரு கீரை விதையை போட்டு அப்படின்னா கீரையோட லைஃப் ஸ்பேன் உங்களுக்கு தெரியும், சில வாரங்கள், அதுக்கப்புறம் காஞ்சிரும். அது கொஞ்சம் பெரிய செடி, அதுக்கப்புறம் மரம், வாழை மரம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாக போனீங்கன்னா வேப்ப மரம், ஆலமரம், புளியா மரம், பெரிய பெரிய மரம்லாம். இது எப்படி வளர்ந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தன்னோட வேரை உள்ளே விட்டுருக்கும். அது எப்படி இருக்கும் பார்த்தா கண்ணுக்கு தெரியுமா, தெரிஞ்சிருமா? இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு சினிமா டைரக்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப வருஷமாக ஒரு ஆர்ட்டை கற்றுருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷத்தில் போய் அவங்க ஆர்ட்டை போய் அப்படியே மாடல் பண்ணி அந்த ஆர்ட்டை உருவாக்கிட முடியுமா ஒருத்தரால்? இல்லை அந்த ஆர்ட்டை அவங்களுக்கே தெரியாத அவங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்துட முடியுமா? பிஸ்னஸாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைலில் தான் நீ ஒன்று பெனிட்ரேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி காசு டக்குன்னு வந்துடும், ஈஸியாக கிடச்சிரும் நினச்சி எந்த தொழிலும் பண்ணாதீங்க. ரொம்ப பொறுமையாக நிதானமாக விஷயத்தை கற்றுக்கிட்டு வேல்யூஸோடு இருக்கிற ஆர்கனைசேஷன் தான் பெருசாக வளருது. எனக்கு பணம் பெருசு இல்லை,
எனக்கு வந்து பீப்புள் பெருசு, எனக்கு என்னோட கஸ்டமர்ஸ் பெருசு அப்படின்ற ஆர்கனைசேஷன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஆணித்தனமாகவும் இந்த ஃபீல்டில் வளருது. மக்களுக்கு உங்கள் ப்ராடக்ட் மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்தால் தான் ஒரு ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியை நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸில் யூஸ் பண்ணுற சோப்பாக இருக்கட்டும், பேஸ்ட்டு, இதுக்கும் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. எத்தனையோ வருஷமாக சில பிராண்ட்ஸ் இருக்காங்கன்னா ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க மக்கள் மத்தியில். இதெல்லாம் ஒருத்தர் வந்து வளர்க்கணும் அப்படின்னா, பெருசாக வளரணும் அப்படின்னா, முதல்ல அடிப்படையிலேருந்து கஷ்டப்படணும், பெறலணும், உருளணும், விழணும், விழுந்து அதுலேருந்து எழுந்து கற்றுக்கிறது தான் ஸ்ட்ரென்த்து. சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் பழைய கதை சக்தி சார், இப்போலாம் இப்படின்றதுக்குள்ளே 2000 கோடி 3000 கோடி சம்பாரிச்சிடுறாங்க, 1000 கோடி பண்ணிடுறாங்க அப்படி நினைக்காதீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கேம் இருக்குது. எல்லா ஃபண்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேம் இருக்குது. அந்த கேமை விளாட தெரிஞ்சவங்க தான் அதை பற்றி விமர்சிக்கணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க சம்பாதிச்சிட்டாங்க, அவங்க பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக சம்பாதிச்சிட்டாங்க, இவர் பாரு எவ்வளோ சீக்கிரம் பெரிய ஆள் ஆகிட்டார். யார் சொன்னா? யாருமே பெரிய ஆளானவங்க தன்னை பெரிய ஆளுன்னு இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அதுதான் அவங்க பெரிய ஆளானதுக்கான ஸ்ட்ரென்த்து. இப்போ என்ன மேட்டர்னா, இங்கே பணம் முக்கியமா இல்லை வேல்யூ முக்கியமான்றது தான் இங்கே மேட்டர். வாட் யூ வாண்ட் டு earn? இந்த கொஸ்டினை நான் கேட்குறேன். யூ வாண்ட் டு earn money or you want to create a value? Earning money is a temporary money. Creating value is a long term investment. உன்னோட பர்சனல் லைஃப்பில் சில வேல்யூஸை பில்ட் பண்ண, அந்த வேல்யூஸை வச்சு நாளைக்கு நீ தொழில் பண்ணுற இல்லை வேலைக்கு போகிற. இப்போது சும்மா ஒரு கொஸ்டின் கேட்குறேன், பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பெரிய ஆள் சரியா, வேலை செய்கிறவங்களாம் முட்டாளா? எங்கள் அப்பா ஒரு 25 வருஷம் வேலை செஞ்சார் ஒரு இடத்துல. அதுதான் இன்றைக்கி எங்களை உருவாக்கியிருக்கு. இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னா, இந்த இண்டிவிஜுவலாக கம்பெனிஸ்க்கு போகிறவங்க, கவர்மெண்ட் ஜாப் செய்கிறவங்க, அவங்க முட்டாள? அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் நிம்மதியாக இருக்கிற பீப்புளை லிஸ்ட் எடுத்தேன்னா, இந்த வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்து தூங்குறாங்க பாருங்கள், அவங்க தான் உண்மையாகவே நிம்மதியாக இருக்கிறாங்க. நிம்மதி இல்லாத கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் எந்த இன்டர்வியூ வேணாலும் எடுத்து பாருங்கள், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பீப்புள் வேணாலும் இன்டர்வியூவில் 1000 பேசலாம். நான் பாரு, நான் இன்னைக்கு இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன், இவ்வளோ பெரிய கார் இருக்குது, உள்ளே போய் பாரு நீ நிம்மதியாக இருக்கியான்னு கேட்டால் நிறைய டவுட்டு, நிறைய கொஷின். அந்த ஃபுல் ஹாப்பினஸ்லாம் அவங்களால அனுபவிக்க முடியாது. கூட இருக்கவங்க அனுபவிப்பாங்க. எப்படின்னா, அங்கே வேலை செய்கிறவங்க, இப்போ ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்காங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் அதை நடத்துகிறவங்க நிம்மதியாக இருப்பாங்களான்னா சத்தியமாக நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. 3 வேளை சாப்பாடு கூட டைமுக்கு சாப்பிட முடியாது, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பிட முடியாது, நினச்ச நேரத்தில் போய் இறங்க முடியாது. ஏன் ரஜினியாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஸ்டாரு, அவரால் சென்னையில் போய் ஒரு இடத்துல போய் டீ கடையில் அவர் ரஜினியாக போய் அவரால் டீ சாப்பிட முடியுமா? முடியாது. எங்கேயோ லண்டன்லேயும் வெளிநாட்டிலையும் வேஷத்தை மாற்றிட்டு தான் அவர் போகணும். நிம்மதியே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கேல் ஜாக்சனோட லைஃப் பார்த்தோன்னா நிம்மதியே இல்லாத மரணம் இருக்கலாம். எவ்வளோ ஃபேமஸ், அவர்கிட்ட இல்லாத பணமா, அவர்கிட்ட இல்லாத புகழா? யார் நிம்மதியாக இருக்கா? ஜோ பைடன் நிம்மதியாக இருக்காரா? 5 வருஷம் பிரசிடென்ட்டாக இருந்தார், 6வது வருஷம் திருப்பியும் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்துடுறாரு. நிம்மதி எங்கே இருக்கும் அவருக்கு? இப்போ நான் சொல்கிறேன், பிஸ்னஸில் யார் பெரிய ஆள்? எலான் மஸ்க் பெரியவரா, இல்லை அவரோட பெருசாக ஒருத்தர் வந்து அவரு பெரியவரா, இல்லை முகேஷ் அம்பானி பெரியவர்? யார் பெரியவர்? இந்த பெரியவங்கன்ற ரேஸில் நிம்மதி இல்லாத போதும் அப்படின்ற மனமே என்ன சொல்கிறது, ஒரு அற்புதமான ஒரு மருந்துப்பா. போதும் நானே, உன்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, ரொம்ப நிம்மதி இழந்துடாத. நான் எப்போ சொல்கிறேன், ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உன்னால் சரியாக தூங்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னால் வந்து நிம்மதியாக இருக்கவே முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சு இறங்க முடியும்னா இறங்கு. அதுதான் பிஸ்னஸ் என்னை பொறுத்தவரைக்கும். அங்கே நிம்மதியெலாம் இருக்காது. நான் போயெல்லாம் சொல்லவே விரும்பலை. உனக்கு பிஸ்னஸ்னால் நிம்மதி இருக்காது. பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. 1008 பேருக்கு பதில் சொல்லணும். ஒன்றும் இல்லை, நீ வந்து திடீர்னு ஒரு லாட்ரி வின் பண்ண, 1 கோடி ரூபாய் லாட்ரி அடிச்சிருக்குன்றது நியூஸ் வரட்டுமே, உன்னை தேடி எத்தனை பேர் வராங்க பாரு. உங்ககிட்ட அந்த 1 கோடி காலியாக வரைக்கும் விட மாட்டாங்க, சொந்தக்காரனும் கூட இருக்கிறவனும். ஏன்னா இங்கே பணம் வந்துருச்சுன்னா பொய்யான மனிதர்களை சுற்றிப்பாங்க உன்னை. அதனால தான் நிறைய பேர் பணம் இருந்தும் பணம் இல்லாத மாதிரி தான் நடிக்கிறாங்க. ஏன்? பணம் இருக்கிற எல்லாராலையும் நல்லது செஞ்சிட முடியுமா? செஞ்சால் அதுக்கு ஒரு கேள்வி வரும். ஈஸியெல்லாம் இங்கே யாரையுமே ப்ராசஸ் பண்ணிட்டு விட மாட்டாங்க. அப்போது இதில் என்ன நீ கற்றுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேல்யூஸை பில்ட் பண்ணு, அடுத்தது உன் ஃபேமிலி வேல்யூஸை ஸ்ட்ராங் பண்ணு, உன்னோட டெம்பரமெண்ட் லெவலை ஹேண்டில் பண்ணு. எங்கே நீ ஸ்ட்ரெஸ் ஆகணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி துரோகத்தை ஹேண்டில் பண்ணணும், எப்படி உன் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஹேண்டில் பண்ணணும், எப்படி, இதெல்லாமே நீ லேர்ன் பண்ணு. இதெல்லாம் லேர்ன் பண்ணி ஒரு பக்குவ நிலையை நீ அடையும் போது உன்னோட பிஸ்னஸை டெவலப் ஆகிடும். ஆனால் இது தனி அது தனி இல்லை, இதை பண்ணிக்கிட்டே இதை லேர்ன் பண்ணணும். அப்போ பிஸ்னஸ் பண்ண வேணாம் நான் சொல்ல, பண்ணுறதுக்கு இதெல்லாம் வேணும். பிஸ்னஸ்குள்ளே போனோன்னா நிம்மதி இருக்காது சொல்லிட்டேன். ரெண்டாவது நான் என்ன சொன்னேன், உனக்குள்ள வேல்யூ பில்ட் பண்ணிக்கோ. சின்ன வயசில் பெரிய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்காத. சின்ன வயசில் என்னோட வேல்யூஸை ஸ்ட்ராங் பண்ணணும், நான் எனக்குள்ள சில ஸ்கில் செட்டை பில்ட் பண்ணணுன்றதை லேர்ன் பண்ணிக்கோ. 2. 3வது ரொம்ப ரொம்ப உண்மையாக ரொம்ப தெளிவாக உனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன்,
லேடிஸ் விஷயத்தில், ஆப்போசிட் ஜெண்டர் விஷயத்தில் நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கியோ அவ்வளோக்கு எவ்வளோ உன் பிஸ்னஸ் லைஃப் பெட்டராக இருக்கும். பாதி பேர் பிஸ்னஸில் தோத்தது போனதுக்கு காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு பெண்ணுக்கிட்ட மாட்டியிருப்பான், இல்லை ஒரு பெண்ணை சார்ந்து இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட மாட்டியிருப்பான். அப்போது அதுக்கு தான் நீ என்ன பண்ணணும்னா, உன் பிஸ்னஸை அது என்ன வேணாலும் இருக்கும். இப்போ பாலிடிக்ஸ் தான் உன்னோட பிஸ்னஸ் அப்படின்னா, சில பேர் பாலிடிக்ஸை பிஸ்னஸாக பார்க்குறீங்க. அங்கே கூட சொல்கிறேன், நீ எல்லாரையும் நம்பி தனியாக போய் நின்றுட்டனா மாட்டிப்ப. யூ ஷுட் ஹேவ் சம்படி ட்ரஸ்ட் வர்த்தி. இட் கேன் பி யுவர் மதர், யுவர் ஒய்ஃப் ஆர் யுவர் சிஸ்டர். இந்த மாதிரி ஏதோ ஒரு பெண்ணோட ஸ்ட்ரென்த் என்றைக்குமே உன்னோட பிஸ்னஸில் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப உன்னோட பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த பர்சன் சொன்னார், எவன் ஒருத்தன் தன்னோட மிஸ்ஸஸை செக்ரட்டரியாக வச்சு தன்னோட தொழில் ஆரம்பிக்கிறானோ அவன் தொழிலில் நிலைச்சிடறான். எவன் செக்ரட்டரியை தன்னோட மிஸ்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறான் அவன் தொழிலில் தோத்து போயிடுறான். நிறைய எம்பையர் தோத்ததுக்கான காரணமே பக்குவம் இல்லாத ஃபீமேல்ஸால தான். நிறைய இண்டஸ்ட்ரியில் நான் எதுக்கு இதை உனக்கு பதிவு பண்ணுறேன்னா, ஆஃபீஸில் இருக்கிற உன்னோட பிஸ்னஸ் லைஃப்பில் இருக்கிற எல்லாரையுமே நீ 200% நம்புறதை விட்டுட்டு உன்னோட ப்ராசஸை ஸ்ட்ராங் பண்ணி உன்னோட பிஸ்னஸை ஸ்ட்ராங் பண்ணனா உன்னோட லைஃப், உன் பிஸ்னஸும் நல்லா இருக்கும். நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நான் கொடுத்த எல்லா வேல்யூஸும் திருப்பியும் கேட்டு பார்த்தேன்னா நான் அந்த வீடியோஸில் என்ன சொல்ல வரேன்றது இன்னும் ஸ்ட்ராங்காக உனக்கு புரியும். தேங்க்யூ.